வணக்கம், நான் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000ல் ஒருவன் இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 36. பாண்டிய தேசத்தின் அரசனான சுந்தர பாண்டியன் தஞ்சையில் இருந்து கோடிக்கரையை நோக்கி விரைந்து பயணித்தான். ஆனால் அரசர் என்ற ஒரு காரணத்தினால் அரசரின் வருகையை அறிந்து ஒவ்வொரு ஊரிலும் குருள தேசத்தின் அரசர்களும் முக்கிய அமைச்சர்களும் வணிகர்களும் என்று அனைவரும் அரசரை சந்திக்க வந்திருந்தார்கள். அதிகமான நேரத்தை அங்கு செலவழிக்காவிட்டாலும் அவர்களுக்கும் நேரம் கொடுத்து பேச வேண்டியது அரசருடைய கடமையாக இருந்தது. விருப்பம் இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் அரசர் சில பேரை சந்திக்க வேண்டியதாகவும் இருந்தது. கோடிக்கரையில் என்ன நடக்கிறது என்பதை ஒற்றர்கள் மூலியமாக ஓரளவுக்கு அரசர் தகவலை அறிந்து கொண்டார். படைகள் அனைத்தும் கடல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் உணர்ந்தார். போரில் வெற்றியோ தோல்வியோ அது பாண்டிய அரசனுக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக அது தென்படவில்லை. காரணம், தோல்வியுற்றாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி பாதிக்கப்பட போவது தமிழக மக்கள் என்பதை பாண்டிய அரசன் நன்கு உணர்ந்திருந்தான். ஒருவேளை சந்திரபானு வெற்றியடைந்தால் தமிழக வணிகர்களுக்கு அதிகமாக வரியை விடுப்பான் என்பது சந்திரபானுவின் கூற்றாக இருக்கும். ஒருவேளை சந்திரபானு தோல்வியடைந்தால் கடல் கடந்திருக்கும் தமிழக வணிகர்கள் மேலும் இடையூறை சந்திப்பார்கள் என்பதும் பாண்டிய அரசனுக்கு தெரியும். இத்தனை விடயங்கள் வீரபாண்டியனுக்கும் தெரிந்திருந்தாலும் வீரபாண்டியன் போருக்கு ஆயத்தமாய்க் கொண்டிருந்தான். வீரபாண்டியன் இலங்கையில் அதிகமாக பயணம் செய்தது கிடையாது. ஆகையால் இலங்கையில் இருக்கும் நிலப்பகுதிகளும் அதனுடைய இயல்பு தன்மையையும் பற்றி அங்கிருக்கும் மீனவர்களிடமும் அங்கிருக்கும் மக்களிடமும் கேட்டறிந்து கொண்டார். இருப்பினும் மற்ற படை தளபதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இது உதவாது என்பது அவர்களுடைய கூற்றாக இருந்தது. பாண்டியர்களிடம் படை வீரர்கள் அதிகமாக இருப்பதே மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த போர்க்களத்தில் அப்போது காணப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் வருவிசை வீரனை வீரபாண்டியன் கைது செய்து அடைத்து வைப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் என்பதையும் சில வீரர்கள் அறிந்திருந்தார்கள். முக்கிய தளபதிகளும் அறிந்திருந்தாலும் வருவிசை வீரன்தான் ஆக சிறந்த வீரனா, ஏன் நம்மால் போர் செய்ய இயலாதா என்று ஒரு சில படை தளபதிகளும் அவரவர்களுக்குள் கூறிக்கொண்டு போருக்கு ஆயத்தமானார்கள். அரசரிடமிருந்து வந்த செய்தியை யாருக்கும் முழுமையாக கூறாமல் வீரபாண்டியன் மறைத்து வைத்தான். அரசர் போர் வேண்டாம் என்ற ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார், அதையே அரசர் விரும்புகிறார் என்ற ஒரு விடயத்தை அங்கிருக்கும் படை வீரர்களிடம் கூறிவிட்டால் அனைவரும் அரசருடைய கட்டளைக்கிணங்க செயல்படுவார்கள் என்பது வீரபாண்டியனுக்கு நன்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பு சந்திரபானு செய்த காரியத்தை எண்ணி எண்ணி பார்த்த வீரபாண்டியன் கண்டிப்பாக போர்தான் தொடுக்க வேண்டும் என்று கருதினான். அந்த போர்க்களத்தையும் ஒரே நாளில் முடித்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலும் அவன் இருந்தான். ஒரு நாளுக்கு மேல் போய்விட்டால் கடல் கடந்து வீரபாண்டியன் இலங்கையில் கால் பதித்து விடுவார். அதன் பின்னர் தனது செல்வாக்கு, தனது உத்தரவு, தனது கட்டளைகள் எதுவுமே செல்லுபடி ஆகாது என்பதும் வீரபாண்டியனுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அதே மற்றொரு முனையில் சந்திரபானுவும் அவனுடைய படைகளை திரட்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கும் தெரியும் பாண்டிய தேசத்தின் படை வீரர்களை விட தன்னிடம் குறைவான படை வீரர்களே இருக்கிறார்கள் என்று. இருப்பினும் இலங்கையுடைய சதுப்பு நிலமும் அடர்ந்த காடும் தனக்கு உதவும் என்பதே அவனுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. இலங்கையில் அப்படித்தான் சூழ்நிலையும் அன்று அமைந்திருந்தது. பாண்டியர்கள் எப்படி போர் செய்வார்கள் என்று சந்திரபானுவுக்கு தெரியாது. அவர்கள் எப்படிப்பட்ட போர் வியூகத்தை பயன்படுத்துவார்கள் என்பதும் அவனுக்கு தெரியாது. இருப்பினும் அதை தெரிந்து கொள்வதற்கும் அவனுக்கு கால அவகாசம் அந்த போர்க்களத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் சந்திரபானுவுக்கு ஒரு நம்பிக்கை மிகவும் ஆழமாகவும் பலமாகவும் இருந்தது. அது என்னவாயின், தன்னுடைய படைகள் பின்வாங்கினாலோ தான் இந்த போர்க்களத்தில் தோற்றுவிட்டாலோ அவனுடைய மரணம் நிகழாது என்பதுதான். காரணம், பாண்டியர்கள் கண்டிப்பாக அவனுடைய உயிரை பறிக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவன தெரியும். அப்படி செய்தால் தமிழக வணிகர்கள் சாவகத்தில் கொல்லப்படுவார்கள் என்பதும் அவன் நன்கு அறிந்திருந்தான். இது பாண்டிய தேசத்தின் அரசனுக்கும் நன்கு தெரியும் என்று அவன் புரிந்திருந்தான். முன்பு பாண்டிய தேசன் அனுப்பிய ஓலையை வைத்தே அதை அவன் கணித்திருந்தான். ஆகையால் பாண்டியர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், பாண்டிய தேசத்தின் நிலவரம் எப்படி இருக்கும் என்று இலங்கையிலிருந்தே கண்காணித்து அதை நன்கு புரிந்து வைத்திருந்தான் சந்திரபானு. பாண்டிய அரசனைப் போலவே சந்திரபானுவும்
இந்த போர்க்களத்தில் தான் தோல்வியுற்றாலும் அவனுக்கு கவலை இல்லை, வெற்றி பெற்றாலும் அவனுக்கு கவலை இல்லை என்ற ஒரு எண்ணத்தில்தான் அன்று அவன் போர்க்களத்திற்கும் வந்து நின்றான். கதிரவன் மெல்ல எழுந்தது. இருபுறமும் பாண்டிய தேசத்தின் வீரர்களும் சந்திரபானுடைய படைகளும் நின்று கொண்டிருந்தது. வீரபாண்டியன் குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டிருந்தான். முன்வரிசையில் வீரபாண்டியன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து வியந்து போனான் சந்திரபானு. ரதத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சந்திரபானு, தளபதியே, அரசே, வீரபாண்டியன் முன்தளத்தில் நின்று போர் செய்கிறான். அவன் அரசன் கிடையாது, போர் வீரன் தான். அப்படி என்றால் அதுவே எமக்கு தேவையானது. முன்தளத்தில் நின்று கொண்டிருக்கும் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் தனது இளவரசனே முன் நின்று போர் செய்கிறார்கள் என்ற ஒரு கவனத்தில் ஆக்ரோஷமாக போர் செய்வார்கள். எனக்கு முதலில் பாண்டியர்கள் ஆக்ரோஷமாகவே போர் செய்ய வேண்டும். அதன் பின்னர் தான் அவர்கள் சோர்வடையும் பொழுது நமது திட்டத்தை செயல்படுத்த முடியும். உத்தரவரசே, அவ்வாறே செய்து விடுவோம். போரை துவங்கலாம் என்று கூற அடுத்த கணம் படை தளபதியும் கையை ஓங்க இலங்கை தரப்பில் இருந்து சங்கொன்று முழங்கப்பட்டது. அடுத்த கணம் வீரபாண்டியன் சற்று திரும்பி ஒரு கூடாரத்தை பார்க்க அதில் வருவிசை வீரன் கைது செய்யப்பட்டு அமர்ந்திருந்தான். அடுத்த கணம் திரும்பி அவனுடைய படை வீரர்களை பார்த்துவிட்டு, வீரர்களை, தென்னவன் புகழ் ஓங்க, 8 திக்கும் மீன் கொடியே பறக்க, கடல் கடந்து வந்திருக்கும் சாவக தேசத்தின் அரசனுக்கு சாவு பயத்தை காட்டுவோம், முழங்கட்டும் சங்கு என்று கூற அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் தரப்பில் இருந்தும் சங்கொன்று முழங்கப்பட்டது. அடுத்த கணம் முன்வரிசையில் இருந்த காலப்படை வீரர்கள் இரு தரப்பினரும் ஓடிச் சென்றார்கள். விரைந்து சென்ற போர் வீரர்கள் அவர்களுக்குள் வாள் சண்டையில் ஈடுபட்டார்கள். சில பேர் காயமடைந்தும் சில பேர் தள்ளிக்கொண்டும் மோதிக்கொண்டும் அவரவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை 2 தரப்பினருமே பார்த்து கொண்டிருக்க அடுத்த கணம் வீரபாண்டியன் சற்று நிமிர்ந்து பார்க்க அங்கு ஈட்டிகள் எரியும் வீரர்கள் ஆயத்தமாய்க் கொண்டிருந்ததை பார்த்தான். இளவரசே, அவர்கள் ஈட்டியை எரிய போகிறார்கள். தெரியும். எரியீட்டிகள் வந்தால் பின்வாங்குங்கள். அப்படி என்றால் நாம் எதிர்த்தாக்குதல் செய்ய போவதில்லையா? இல்லை. என்ன இளவரசே, இப்படி கூறுகிறீர்கள்? ராட்சச ஈட்டிகள் போல் தெரிகிறது. அவை வந்தால் கண்டிப்பாக நமது ரதத்தையே உடைத்து எரியும். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். பின்வாங்க தயாராகுங்கள். இளவரசே, இட்டது கட்டளை. அடுத்த கணம் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வீரபாண்டியன் எதிர்பார்த்ததைப் போலவே எரியீட்டிகள் அங்கிருந்த வீரர்கள் ஓடி வந்து முன்னுக்கெறிந்து வீச சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரர்கள் சற்றென்று குனிந்து கொண்டார்கள். இலங்கை வீரர்களும் குனிந்து கொள்ள அவர்களையும் கடந்து ஈட்டிகள் சென்று குத்தி நின்றது. இதை முன்பே கணித்திருந்த வீரபாண்டியன் அவனுடைய படைகளை பின்னுக்கு செலுத்தியதால் சேதம் ஒன்றும் அவ்வளவாக ஏற்படவில்லை. அடுத்த கணம் எரியீட்டிகள், அதாவது ஒரு தரப்பினர் எரியீட்டிகள் எரிந்த பிறகு மீண்டும் எரியீட்டிகளை அவர்கள் தயார் செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் வீரபாண்டியனும். அடுத்த கணம் செயல்படுங்கள் என்று கட்டளையிட படை தளபதியும் கொம்பொன்று எடுத்து ஊத அடுத்த கணம் முன்னே குத்தி நின்று கொண்டிருந்த ஈட்டிகளை பாண்டிய தேசத்தின் வீரர்கள் எடுத்து சுழற்றி மீண்டும் வந்த திசைக்கே தூக்கி வீசினார்கள். ஈட்டிகளை தயார் செய்து கொண்டிருந்த வீரர்கள், என்னது இது? நமது ஈட்டிகள், சீக்கிரம் பொங்கல் பொங்கல் என்று அவர்கள் விலகிச் செல்வதற்குள் அவர்களுடைய தளத்தை நாசம் செய்தது அந்த எரியீட்டிகள். இதை சற்றும் எதிர்பாராத சந்திரபானு, என்ன நடக்கிறது? இதை எதிர்பார்க்கவில்லை. நமது ஆயுதங்களை கொண்டே அவர்கள் தாக்குகிறார்கள். அடுத்த எரியீட்டிகள் தயாராகட்டும். அடுத்த கணம் தளங்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது. மீதம் இருப்பதை தயார் செய். நாம் சோர்வடையக்கூடாது. சரி. அடுத்த கணம் தளபதி கொம்பொன்று எடுத்து ஊத வீரபாண்டியனும் கொம்பை எடுத்து ஊதினான். அவன் எதற்காக ஊதுகிறான் என்று சந்திரபானு கேட்க அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் வில்லம்பை எடுத்து வானை நோக்கி குறிபார்த்தார்கள். அரசே, அரசே, அம்பு அம்பு அம்பா! அடுத்த கணம் சலேர் சலேர் என்று வானை நோக்கி பாய்ந்த அம்புகள் சந்திரபானுடைய படைகளை நோக்கி வர அங்கிருந்தவர்கள் அங்கும் இங்குமாக சிதறி ஓடுவதற்குள் கிட்டத்தட்ட 100கணக்கான படை வீரர்களை கொன்று கீழே சாய்த்தது.
மேலும் சிலர் காட்டுக்குள்ளும் சதுப்பு நிலங்கள் இருக்கும் பகுதிகளுக்கும் ஓடினார்கள். அடச்சை, பாண்டியர்களை நம் வசம் கொண்டு வரவிட்டு அதன் பின்னர் அந்த புறம் செல்ல வேண்டும் என்று படை வீரர்களுக்கு கட்டளையிட்டேன். இது என்ன இரண்டாவது தளத்திலேயே இப்படி நடந்துவிட்டது? அரசே, பாண்டியர்களுடைய போர் முறை மிகவும் வித்தியாசமாகவும் வேகமாகவும் இருக்கிறது. வேறு வழியில்லை. நமது படை வீரர்கள் பயந்து ஓடியது சரிதான். சதுப்பின் நிலத்திலும் அடர்ந்த காட்டுக்குள்ளும் தான் பாண்டிய தேசத்தின் வீரர்களை நாம் இப்போது தாக்குதல் நடத்த முடியும். நான் நமது ரதத்தை பின்னுக்கு செலுத்துகிறேன். அடுத்த கணம் சந்திரபானு சற்று அமைதி கொள்ள, அரசே கட்டளையிடுங்கள், வேறு வழியில்லை போ என்று கூற, அடுத்த கணம் ரதத்தை திருப்பிக் கொண்டு முன்னேறி சந்திரபானு செல்ல, வீரபாண்டியரே, இது என்ன சந்திரபானு விலகி செல்கிறான்? போரை முடித்துக் கொள்கிறானா? அது எப்படி சாத்தியம்? போருக்கு வந்துவிட்டு அவன் எப்படி போரை முடிப்பான்? விரைந்து செயல்படுங்கள், அவர்களை விட்டுவிடக் கூடாது. அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் வீரர்களும் 2 பிரிவுகளாக பிரிந்து சென்றார்கள். சந்திரபானு காட்டுக்குள் இருந்து அதை பார்த்து கொண்டே இருக்க, இதைத்தானடா நானும் எதிர்பார்த்தேன். சதுப்பு நிலத்துக்குள்ளும் அடர்ந்த காட்டுக்குள்ளும் வரட்டும். அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் அடர்ந்த காட்டை அடைந்து, அந்த புறம் போகல், இங்கு போகல், அங்கு போகல் என்று கூறிக்கொண்டிருக்க, நன்கு வளர்ந்த மரங்களுக்கு மேலே இருந்து ஈட்டிகளை சலையர் சலையர் என்று சந்திரபானுடைய வீரர்கள் எறிய, அது ஆங்காங்கே இருந்த வீரர்கள் மீது குற்றி அவர்களும் இறந்து போனார்கள். இதை பார்த்த பாண்டிய தேசத்தின் படை தளபதிகள், நீ கொள்ளலா, மறைந்திருந்து தாக்குகிறார்கள், சொல்லுங்களா வாளை, சீக்கிரம் பாருங்கள். அடுத்த கணம் சிலர் மரத்தின் மீது ஏறியும் பார்க்க யாரும் அங்கு தென்படவில்லை. சீக்கிரம் மேலே பார்வை இருக்கட்டும், பார்த்து போங்கள், பார்த்து போங்கள் என்று அனைவரும் மேலே பார்த்து கொண்டு செல்ல, சலையின்று சுழன்று வந்த ஒரு மரத்தின் வேர் சில வீரர்களுடைய காலில் சுற்றி கொண்டு, இது எனது என்று அவர்கள் குனிந்து பார்ப்பதற்குள் சந்திரபானுடைய வீரர்கள் சலையின்று அவர்களை இழுத்துக் கொள்ள புதற்குள் அந்த வீரர்களும் சென்றார்கள். அடுத்த கணம் புதற்குள் சென்ற வீரர்களை எட்டி பார்க்க அந்த வீரர்களும் இறந்திருந்தார்கள். அடுத்த கணம் வீரபாண்டியனும் முன்னேறி வர, என்னாயிற்று? அவர்கள் போர் செய்யவில்லை, மறைந்திருந்து தாக்குகிறார்கள். மறைந்திருந்தா? ஆம் ஆம், நாம் இங்கு வந்திருக்க கூடாது என்று கருதுகிறேன் இளவரசே. அந்த சந்திரபானு எங்கிருக்கிறான் தெரியவில்லை. ஆனால் அவருடைய வீரர்கள் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். இளவரசே, உங்களுக்கு ஒன்றுமாகாது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் குதிரையிலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு ஒரு வீரன் திரும்ப, சட்டென்று அவனுடைய மார்பில் ஒரு அம்பொன்று வந்து நின்றது. இளவரசே என்று கூறிக்கொண்டே அவன் சுழன்று கீழே விழுக, அதை பார்த்துக் கொண்டிருந்த வீரபாண்டியனோ கண்கள் சிவக்க, படை தளபதியே, நமது வீரர்களை பின்னோக்கி செல்ல சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வீரபாண்டியன் குதிரையை முன்னுக்கு செலுத்தினான். அதே மற்றொரு முனையில், பார்த்து போங்கள், பார்த்து போங்கள், இது என்னது? சதுப்பு நிலம்தான், ஆனால் ஆழம் அதிகமாக இருக்காது, செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூற, அடுத்த கணம் ஒருவனுடைய கால், என்னாயிற்று தெரியவில்லை, சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்டது என்று நினைக்கிறேன். மாட்டிக்கொண்டதா? கை கொடு. அடுத்த கணம் அவன் கையை பிடிப்பதற்குள் சலையர் என்று அந்த சதுப்பு நிலத்துக்குள் போனான். என்னாயிற்று என்னாயிற்று? இங்கிருந்து வீரனை காணும். வீரனை காணுமா? ஆம், சதுப்பு நிலத்துக்குள் சென்று விட்டான். அது எப்படி சாத்தியம்? புதைக்குழிகள் இல்லையே இந்த சதுப்பு நிலத்தில். ஒருவேளை இருந்திருந்தா? அடுத்த கணம் சலையர் சலையர் என்று 4-5 அம்புகள் பாய, என்னாயிற்று? அடுத்த கணம் அவர்களும் மாண்டொழிந்து போனார்கள். யாரும் நிற்க வேண்டாம், சதுப்பு நிலத்தில் நடந்து கொண்டே இருக்க, அவர்கள் மறைந்திருந்து தாக்குகிறார்கள். அடுத்த கணம் இன்னும் சிலர் சதுப்பு நிலத்துக்குள் போக, யாரோ காலை பிடித்து இழுக்கிறார்கள். அடுத்த கணம் மேலும் சிலர் ஈட்டிகளையும் அம்புகளையும் எறிய, பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இறந்து கொண்டே போய்கொண்டிருந்தார்கள். எண்ணிக்கையில் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் இவ்வாறு நடந்தது வீரபாண்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் பதட்டத்தையும் கொடுத்தது. அடுத்த கணம், வீரர்களே, சதுப்பு நிலத்துக்குள் இருந்து வெளியே வாருங்கள், அடர்ந்த காட்டுக்குள் சென்ற வீரர்களையும் பின்னடை சொல்லுங்கள், யாரும் இனி இங்கு இருக்கக்கூடாது. அடுத்த கணம் கடம்பனும் கம்பனும் வந்து நிற்க, பின்வாங்கினார். பிறகு சந்திரபானு சென்று விடுவான். இந்த போர்க்களத்திற்கு ஒரு பயனே இல்லாமல் போய்விடும். பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்தும் நம்மால்
ஒன்றும் செய்ய இயலவில்லையா என்று வீரர்கள் மன வருத்தம் அடைவார்கள். மன வருத்தம் எல்லாம் பிறகு இருக்கட்டும். பொருளின்றி இங்கு நமது வீரர்களுடைய உயிரை பணைய வைப்பதற்கு நான் தயாராக இல்லை. இளவரசே, இது என்ன? நடு போர்க்களத்தில் வந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசலாமா? இது போர்க்களமா? அடர்ந்த காட்டுக்குள் பதுங்கி பதுங்கி தாக்குகிறார்கள். சதுப்பு நிலத்தில் அங்கும் மறைந்திருந்து தாக்குகிறார்கள். இதெல்லாம் போரா? இதெல்லாம் போர் வியூகமா? இந்த சந்திரபானு போர் அறமின்றி நடந்து கொள்கிறான். அவன் மட்டும் எனது கையில் சிக்கினால் அவனுக்கு போரின் அறம் என்னவென்று வகுப்பெடுப்பேன், வகுப்பு. அப்படி என்றால் இப்போது என்னதான் செய்ய? நானே முன்னேறி செல்கிறேன். இளவரசே, உங்களை மட்டும் நாங்கள் தனியாக எப்படி விடுவது? அடுத்த கணம் முன்னேறி சென்ற குதிரை 4 அடி வைத்துக் கொண்டு நின்றது. குதிரையின் குளம்படி சத்தம் நின்றதை பார்த்த மற்ற படை வீரர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு வீரபாண்டியனை பார்க்க, வீரபாண்டியனும் சற்று திரும்பி, என்ன கூறினாய்? தங்களை தனியாக எப்படி விடுவது என்று யார் கூறியது? நான் தனியாக இருக்கிறேன் என்று. அப்படி என்றால் நான் தனியாக இல்லை என்று கூறிக்கொண்டு வீரபாண்டியன் அவனுடைய குதிரையை வேகமாக செலுத்திக் கொண்டு முன்னேறி செல்ல, ஆங்காங்கே மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சில காவலாளிகள் ஈட்டிகளை எறிய, வீரபாண்டியனும் அங்கும் இங்குமாக உடலை வளைத்துக் கொண்டும் குதிரையை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டும் அந்த ஈட்டிகளுடைய தாக்குதலில் இருந்து தப்பிக்கொண்டு அங்கும் இங்குமாக அவனுடைய குதிரையை செலுத்தி தப்பித்தான். அவன் தப்பித்த பிறகு சட்டென்று குதிரையை திருப்பி நிறுத்த, அடுத்த கணம் மரத்திற்கு பின்னால் இருந்த உருவங்கள் முன்னேறி வந்து வீரபாண்டியன் முன்னே நின்று தொப்பென்று கீழே விழுந்தது. அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. வீரபாண்டியன் அவனுடைய குதிரைகளை முன்னுக்கு செலுத்த, மறைந்திருந்த வீரர்கள் வெளியே வந்து வீரபாண்டியனை தாக்கும் தருணம், பின்னே வந்த ஒரு குதிரையில் இருந்த வீரன் அவர்களை பின்னுக்கிருந்து தாக்கி அவர்களையும் கொன்று குவித்தான். அடுத்த கணம் 2 குதிரைகள் எதிரெதிரே நின்று கொண்டிருக்க, அந்த 2 குதிரைகளுக்கு மேலே 2 உருவங்கள் துருவங்களாக நின்று கொண்டிருக்க, அதில் ஒன்று பாண்டிய தேசத்தின் இளவரசனான வீரபாண்டியனும் மற்றொருவன் வருவிசை வீரனும் ஆவான். வீரா, கதையை முடித்துவிட வேண்டியதுதான். நீ கூறிவிட்டாய் அல்லவா? இனி நடக்கும். அடுத்த கணம் சலையிரென்று மரத்திற்கு மேலே இருந்த ஒரு ஈட்டி கீழே வந்து குத்தி நிற்க, மேலேயும் ஆட்கள் இருக்கிறார். அவர்களை என்ன செய்யலாம்? தகவல் கொடுத்து விட்டேன். இந்நேரத்தில் அடுத்த கணம் மரத்தின் மீது இருந்து ஒரு உருவம் தொப்பென்று கீழே விழுந்து இறந்து போக, இவனை அடித்தே கொள்ள முடியாது. மரத்தில் இருந்து மேலே இருந்து கீழே விழுந்தே இறந்து விட்டான். மரத்தில் இருந்து எப்படி கீழே விழுந்து இறந்தான் தெரியவில்லை. ஏதேனும் ஒரு விடயத்தை பார்த்து பயந்திருப்பான். பயமா? என்ன? எதை பார்த்து பயந்திருப்பான்? பாம்பு? பாம்பா? இலங்கை காட்டுக்குள் பாம்பு இருக்கிறதா என்ன? என்ன வீரபாண்டியா, காட்டுக்குள் பாம்பு இருக்காதா? அடுத்த கணம் வீரபாண்டியனும் வருவிசை வீரனும் வாளை சுழற்றி பிடித்துக் கொண்டு குதிரையை செலுத்த, ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருந்த வீரர்கள் அலறிக்கொண்டு முன்னேறி வர, அவர்கள் மீதெல்லாம் வாளை வைத்து தாக்கிக் கொண்டே முன்னேறி சென்றார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த வீரபாண்டியனுடைய படை வீரர்களும், முன்னேறி செல்லுங்கள், நாமும் அவர்களுக்கு பின்னால் சென்று தாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அவர்களும் முன்னேறி சென்றார்கள். நீக்குழலன் மட்டும் மறைந்திருந்தவர்கள் எதற்காக இப்போது முன்னேறி வந்து வீரபாண்டியன் முன்னேவும் வருவிசை வீரன் முன்னேவும் உயிரிழக்க வருகிறார்கள்? மறைந்திருந்தால் கண்டுபிடிப்பது கடினம் தானே, ஏன் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள் என்று சற்று அவன் உன்னித்து கவனிக்க, அனைவரும் அலறிக்கொண்டு வருகையில் அவரவர்களுடைய கையிலும் தோளிலும் முதுவிலும் பாம்புகள் காணப்பட்டது. பாம்பா? அடுத்த கணம் சற்றென்று சுழன்று வேறொரு திசையில் பார்க்க, வரிசையாக நின்று கொண்டிருந்த மரங்களுக்கு இடையே ஒரு உருவம் ஓடிச் சென்றது. அந்த உருவத்தை நீக்குழலன் உற்று நோக்க, அது கிருபாகரனாக தென்பட்டது. கிருபாகரன்? அவனுடைய ஆட்களா? இவர்கள் எல்லாம் எங்கெப்படி என்று அவன் சிந்திப்பதற்குள் புதற்குள் பையில் இருந்த ஒரு பாம்பை தூக்கி போட்டுக் கொண்டு மேலும் கிருபாகரன் வேறொரு திசைக்கு சென்றான். அந்த புதருக்குள் இருந்து 4-5 பேர் வெளியே வர, வீரபாண்டியனுடைய வாளும் வருவிசை வீரன் வாளும் சுழன்றியது.
அடச்சை, இவ்வாறுதான் செயல்படுகிறார்களா? கடம்பா கம்பா, என்ன நீ கொள்ளலா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வரிவிசை வீரனும் கிருபாகரனும் இறங்கி போர்க்களத்தில் வீரபாண்டியருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மை தான் பின்வாங்க சொல்லிவிட்டாரே, அதற்கென்று நாம் பின்வாங்குவதா? பாண்டிய தேசத்துடைய வெற்றியில் என்னைக்கும் சோழர்களுக்கு பங்கு இருக்கக்கூடாது. நாம் தான் பாண்டிய தேசத்தின் குறுநில தேசத்தின் அரசர்கள், வாருங்கள் என்று கூறிவிட்டு நீக்குழலனும் முன்னேறி செல்ல, இதை பார்த்த வீரபாண்டியனும், நீக்குழலா பின்னேறி செல், வீரர்களை பார்த்துக்கொள். இல்லை இளவரசே, உங்களை முன்னுக்கு நிறுத்தி நாங்கள் பின்னே நிற்பதில் என்ன வீரம் இருக்கிறது என்று கூறிவிட்டு கிட்டத்தட்ட 50 படை வீரர்களை முன்னேறி செலுத்திக் கொண்டு நீக்குழலன் செல்ல, வரிவிசை வீரனும் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கூற, சலையர் சலையர் என்று பாய்ந்த அம்புகள் நீக்குழலன் அழைத்து சென்ற 50 வீரர்களில் 5 பேரின் உயிரை எடுத்தது. இதை பார்த்தவுடன் இவன் திருந்தவே மாட்டான். ஏ வரிவிசை வீரன், நீ எங்க செல்கிறாய்? அடுத்த கணம் வரிவிசை வீரன் அவனுடைய குதிரையை வேகமாக செலுத்தி சட்டென்று குதிரையில் இருந்து பறந்து நீக்குழலனுடைய மார்பில் எட்டி உதைக்க, நீக்குழலனும் அந்த சதுப்பு நிலத்தில் தொப்பென்று கீழே விழுந்தான். அடுத்த கணம் மரத்தில் இருந்து வேரை எடுத்து அவனுடைய காலிலும் கையிலும் சுற்றிக் கொண்டு ஒரு மலத்தில் போட்டு சுற்ற, இங்கேயே பேசாமல் இரு வரிவிசை வீரன், நீ தவறு செய்கிறாய். போர்க்களத்தில் சண்டைகளை எனக்கும் அனுமதி கொண்டு. அனுமதி இருக்குமாயின் பிறகு நீ மட்டும் வந்து சண்டையிடு. உனக்கு பின்னால் 50 பேரை அழைத்துக் கொண்டு வந்து அதில் 5 சண்டையிடாமல் கொள்ளை செய்து விட்டாய் நீ. ஓ அப்படியா? அப்படி என்றால் பாண்டிய தேசத்தின் இளவரசன் மட்டும் என்ன செய்தார்? அடுத்த கணம் வீரபாண்டியர் சற்று, நீக்குழலா என்ன கூறுகிறாய்? ஆம், நீங்கள் மட்டும் என்ன செய்தீர்கள்? நமது வீரர்களை முன்னுக்கு செலுத்தி அவர்களுடைய உயிரை போக வைப்பதற்கு எப்படி நீங்கள் காரணமானீர்களோ அதே போல்தான் நானும் காரணம். மேலும் போர்க்களத்தில் இதெல்லாம் கணக்கே கிடையாது வரிவிசை வீரா. இப்போது இதை அவிர்த்து விடப் போகிறாயா அல்லது உன் மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு அனைத்து சட்டதிட்டங்களும் இருக்கிறது. அடுத்த கணம் வரிவிசை வீரன் வாளை சுழற்ற, அவனுடைய கையில் அணிந்திருந்த வேர்கள் அரிந்து விழுந்தது. தனியாக சென்று போர் செய்ய வேண்டும், அவ்வளவுதானே? யாரும் எனது பின்னே வர தேவையில்லை, நானே முன்னேறி செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு குதிரையில் ஏறி முன்னேறி சென்றான். இவன் யார்? குறை மாதத்தில் பிறந்தவனா? இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். சரி, விட்டு தொலை, பார்த்துக் கொள்ளலாம். கிருபாகரனுடைய ஆட்களை நீக்குழலனுக்கு உதவி செய்ய அனுப்பி சொல்லுங்கள். சரி. அடுத்த கணம் மேலும் முன்னேறி சென்று பதுங்கியிருந்த வீரர்களை எல்லாம் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கொன்று குவித்தார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த கம்பனும் கடம்பனும், நீக்குழலன் பைத்தியக்காரன் தான், எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறான்? சரி விடு, அவன் அப்படியே செய்யட்டும். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அதை கூறு. இவ்வாறு கிருபாகரனும் அவனுடைய ஆட்களும் மேலும் வரிவிசை வீரனும் வீரபாண்டியரும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது நமக்கு ஒரு சாதகம் இருக்கிறது. நமக்கு என்ன சாதகம்? நாம் ஒன்றும் செய்யாமல் அமைதியாகத்தானே இருக்கிறோம். படை வீரர்களை அழைத்துக் கொண்டு வா. சந்திரபானுடைய ரதம் இந்த வழியில் தான் சென்றிருக்கிறது. பார், சதுப்பு நிலத்தில் சக்கரத்தின் அச்சு தெரிகிறது. இப்போது சந்திரபானுவிடம் அவனை சிறைபிடிப்பதுதான் நமது வேலை. 500 படை வீரர்களை அழைத்துக் கொண்டு செல்வோம். என்ன கூறுகிறாய்? பலே கம்பா, பலே, வா செல்வோம். அடுத்த கணம் ரதம் சென்ற திசையை நோக்கி 500 படை வீரர்கள் செல்ல, வீரபாண்டியனும் அதை பார்க்க, அந்த புறத்தில் ஏதோ வீரர்கள் செல்வதைப் போல தெரிகிறது. தெரியவில்லை, நான் வேணுமென்றால் சென்று பார்க்கவா? வேண்டாம் வேண்டாம், முதலில் பதுங்கி இருப்பவர்களை பார்த்துக்கொள். சரி. அடுத்த கணம் மேலும் வரிவிசை வீரன் முன்னேறி செல்ல, கிருபாகரன் புதருக்குள் புகர்ந்து அங்கிருந்தவர்களை எல்லாம் தூக்கி போட, வரிவிசை வீரன் முன்னே வந்து வாளை சுழற்றி அவர்களை கொன்றுவிட்டு கிருபாகரனை பார்த்தான். வாள் வேண்டுமா? இருந்தால் கொடு. அடுத்த கணம் வீரபாண்டியன் அவனுடைய வாளை கொடுக்க வர, மீன் சின்னம் பொறித்த வாள், எப்போதும் எமது விரல்கள் அதை பிடிக்காது வீரபாண்டியா. அடுத்த கணம் கச்சையில் இருந்த ஒரு குறுவாளை பிடித்துக் கொள்ள, கிருபாகரன் இது போதும் எமக்கு என்று கூறிவிட்டு முன்னேறி சென்று ஆங்காங்கே இருந்த வீரர்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு சென்றான். அடுத்த கணம் வீரபாண்டியன் வரிவிசை வீரனை பார்க்க, இதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, போர் முடியட்டும், அதன் பின்னர் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்களும் குதிரையை செலுத்திக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டே இருக்க, சந்திரபானுவும் ரதத்தை எங்காவது செலுத்து, பின்ன வீரர்கள் வருகிறார்கள், நமது வீரர்கள் எங்கே? நமது பாதுகாப்பு வீரர்கள் எங்கே? அவர்கள் எல்லாம் அந்த
அந்த நெருப்பு எரியும் காட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். அங்கே அதற்காக உங்களுடைய திட்டத்தின்படி நாம் இப்போது அங்குதான் செல்ல வேண்டும். பிறகு செலுத்து. இந்த சதுப்பு நிலத்தில் குதிரைகள் ஆங்காங்கே செல்கிறது. நாம் வலதுபுறமாக செல்ல வேண்டும். ஆனால் இடதுபுறமாக குதிரைகள் செல்கிறது. இப்போது வேண்டாம், சதுப்பு நிலத்தில் இறங்காதீர்கள். நீங்கள் இறங்கினால் நாம் வைத்திருக்கும் ஆளை உங்களுடைய காலை பிடித்து உள்ளே இழுக்கக்கூடும். இப்போதைக்கு அது சரியில்லை. அடுத்த கணம் சந்திரபானு சதுப்பு நிலத்தில் ஒரு ரதத்தில் மாட்டிக்கொள்ள அடுத்த கணம் அங்கு வந்து வட்டமிட்டுக் கொண்டு நின்றார்கள் பாண்டிய தேசத்தின் வீரர்களும். சதுப்பு நிலத்தில் யாரோ ஒருவன் காலை பிடிப்பதை போல தெரிகிறது. அப்போது பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் எவனோ ஒருவன் காலை பிடித்து இல்லை இழுக்கிறானடா. அடுத்த கணம் வாளை சுழற்றி சட்டென்று கீழே குத்த அவனும் அந்த சதுப்பு நிலத்துக்குள் பதுங்கியிருந்தவன் அதே இடத்தில் உயிர் விட்டான். என்ன சந்திரபானு, இப்போது எப்படி தப்பித்து ஓடுவாய்? போர் செய்ய வந்தாய் என்றல்லவா எண்ணினோம். இப்படி அச்சப்பட்டு ஓடவா? கொம்பை எடுத்து ஊதுங்கள். அடுத்த கணம் கம்பன் கொம்பை எடுத்து ஊத அன்று அப்போது போர்க்களமும் முடிவுக்கு வந்தது. இதை கேட்ட வீரபாண்டியன் அப்போது அங்கு வீரர்கள் சென்றார்கள் அல்லவா, சந்திரபானுவை பிடித்து விட்டார்கள் போல். போர் நிறுத்தும் கொம்பை ஊதப்படுகிறது. ஒரு நாளுக்குள் இந்த போரை முடிக்க வேண்டும் என்று கருதினேன். என்ன வீரா, அரை நாளிகைக்குள் போரே முடிந்து விட்டது. சரி, வா செல்வோம். அடுத்த கணம் கிருபாகரனை வீரபாண்டியன் பார்க்க, நீங்களும் பின்னே வருகிறோம், முன்னே செல்லுங்கள். சரி. அடுத்த கணம் வீரபாண்டியனுடைய குதிரையும் வரிவிசை வீரனுடைய குதிரையும் முன்னேறி வேகமாக செல்ல அங்கு சந்திரபானு மண்டியிட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். குதிரையை விட்டு இறங்கிய 2 துருவங்களும் பாண்டியர்களிடம் போர் செய்ய வேண்டும் என்றால் சட்டென்று நாளை போர் செய்து விடலாம் என்றெல்லாம் வருவதே தவறு. அவர்கள் எப்படியெல்லாம் போர் செய்வார்கள், எப்படிப்பட்ட படை வீரர்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்கிறார்கள், தெக்கத்தியம்மர் அவர்களுடைய வீரம் எந்த எல்லை வரை செல்லும் என்பதெல்லாம் உனது சிந்தனையில் இருக்க வேண்டும் சந்திரபானு. கடல் கடந்து வந்தோமா, இலங்கையை கைப்பற்றினோமா, இனி பாரத கண்டத்தில் இருக்கும் தென்பகுதியில் இருக்கும் அந்த பாண்டிய தேசத்தின் வீரர்களையும் அடித்து கொன்றுவிட்டு பாண்டிய தேசத்தின் மீன்கொடியையும் அரை அடி இல்லை 1 அடி கீழே பறக்க வைக்கலாம் என்ற ஒரு சிந்தனையும் மெதப்பிலும் இருந்தாயல்லவா, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. நீ தவறு செய்கிறாய் என்பது உனக்கு புரியவில்லை. அதை உணர்த்தவே இந்த தருணம். மேலும் வீரா, போதும், இவனிடம் என்ன பேச்சு? அந்த மேஜையின் மீது அமரச் சொல்லுங்கள். அடுத்த கணம் சந்திரபானு ஒரு மேஜையின் மீது அமர, எப்படி இருக்கிறாய்? நலம்தான். நலமா? ஆயிரக்கணக்கான பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் சூழ்ந்திருக்க, உமது கைகள் கட்டப்பட்டிருக்க நலம் என்று கூறுகிறாயே. வேறு என்ன கூற வீரபாண்டியா, நான் எப்போதும் நலந்தான். இப்போது நீங்கள் என்னை பிடித்தாலும் உங்களுடைய அரசனிடம் கொண்டு போய் ஒப்படைக்கப் போகிறீர்கள். உங்களுடைய அரசன் என்ன செய்வான் என்று தெரியுமா? என்னை விடுவதற்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் போடுவான், அவ்வளவுதான். இது ஒன்று மாபெரிய போர் கிடையாது, இது ஒன்று மாபெரும் வெற்றி கிடையாது உமக்கு. அப்படி முடிந்தது, அவ்வளவுதான். ஒன்றும் பெருமை பீத்திக் கொள்ளாதே வீரபாண்டியா. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஆகப் போவதில்லை. சாவகத்தில் இருக்கும் தமிழர்களை நான் கொடுமை செய்வேன். என்னை நீங்கள் துன்புறுத்தினால் நான் இடும் சட்டங்களுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் ஒரு வேளை உமது பாண்டிய அரசன் ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டால் சாவகத்தில் இருக்கும் தமிழக வணிகர்கள் நன்றாக இருப்பார்கள். வணிகம் மிக முக்கியம். சோழர் காலத்திலிருந்து பாண்டியர்கள் அதைத்தானே பார்த்து கொண்டே இருந்திருப்பீர்கள். இப்போது மீன்கொடி மேலே பறந்தாலும் அதெல்லவா ஆட்சியை முடிவு செய்கிறது. என்னடா போர்க்களம் இது! வெற்றி அடைந்தும் வெற்றியின் சுவையை சுவைக்க முடியவில்லை அல்லவா? இது எனக்கு முன்பே தெரியும். இதை தெரியாமல் தான் நீ உமது வீரர்களை, என்ன படை தளபதியே, ஒரு 200-300 படை வீரர்கள் இறந்திருப்பார்களா? பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இருப்பார்கள்.
ஒரு போர்க்களத்தில் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை என்று தெரிந்தே உள்ளே வந்து 300 படை வீரர்களின் உயிரை இழந்திருக்கிறான் இந்த பாண்டிய தேசத்தின் இளவரசன். என்னை நீ இப்போது அடிபணிய வைத்து விட்டாய் என்று கருதுகிறாயா? என்ன வீரா கூறு, அடிபணிந்து விட்டேனா? போய் இந்த வீரத்தையும் இந்த வெற்றியையும் உனது கல்வெட்டில் கூட வைத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட போர். உமது பாண்டிய அரசன் வந்து கேட்பான், எங்கேடா 500 படை வீரர்கள் என்று. என்ன சொல்ல போகிறாய்? பேசி முடித்து விட்டாயா சந்திரபானு? அடுத்த கணம் சந்திரபானு வீரபாண்டியனை முறைத்து பார்க்க, நீ கூறியது சரிதான். இந்த போரில் ஒரு பொருளே இல்லை. வெற்றி அடைந்தாலும் ஒன்றும் கிடைக்காது, தோல்வி அடைந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. உன்னை நாங்கள் என்னதான் மண்டியிடச் செய்தாலும் அல்லது சிறைபிடித்து போட்டாலும் நீ இடும் ஒப்பந்தமும் நீ இடும் கையொப்பமும் தான் தமிழர்கள், அதாவது தமிழக வணிகர்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்யும். காரணம், கடாரம், சாவகம் என்று அனைத்தும் இப்போது உமது கையில் இருக்கிறது. அந்த எண்ணத்தில் தான் இத்தனை ஆட்டமும் அல்லவா? அடே அப்பா, வீரபாண்டியனுக்கு இதெல்லாம் தெரியாது என்றல்லவா கருதி கொண்டிருந்தேன். தெரியுமா? தெரியுமா? தெரிந்துதான் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்தாயா? முட்டாள்தனம். ஆம், முட்டாள்தனத்தை தான் செய்துவிட்டேன். அடுத்த கணம் வருவிசை வீரன், வீரபாண்டியன் முட்டாள்தனம் தான் செய்தான். ஆனால் இந்த முட்டாள்தனத்திற்கு ஒரு பொருள் வேண்டும். அந்த பொருளை சேர்க்கவே நான் இங்கு வந்தேன். அடுத்த கணம் சந்திரபானு வருவிசை வீரனை பார்த்து முறைக்க, அதாவது என்னத்தான் உன்னிடம் போர் செய்து உன்னை கைது செய்து உன்னை சிறையில் அடித்தாலும் அடுத்த கணம் நீ பாண்டிய அரசனிடம் ஏதாவது ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு வெளியே வந்து விடுவாய். காரணம், ஒரு அரசனாக மக்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த முடிவைத்தான் அரசர் எடுப்பார். இதை நன்கு நீ புரிந்திருக்கிறாய் சாவக தேசத்தின் அரசா. இதை எண்ணித்தான் வருவிசை வீரா நான் முன்பே கூறினேன், ஒப்பந்தத்திற்கு உமது அரசனை தயாராக சொல்லென்று. நீதான் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. எமது மார்பில் எட்டி உதைத்தாய், என்னை அவமதித்தாய். இப்போது பார், போர் முடிந்தும் அதே இடத்தில் தானடா நீங்களும் நிற்கிறீர்கள் என்று என் முன்னே அமர்ந்து கொண்டு பேசுகிறீர்கள். நாளை கை கட்டி பேசப் போகிறீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம், வேறொன்றும் இல்லை. ஒரு நாள் மரியாதை அனைவரும். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வீரபாண்டியா, கூறு வருவிசை வீரா, நாம் போர் செய்தது எந்த ஒரு பயனும் இல்லை. சந்திரபானு கூறுவது சரிதான். இவனை இப்போது கைது செய்து கூட்டிக் கொண்டு போய் பாண்டிய தேசத்தின் அரசர் முன்னே நிறுத்தினாலும் அரசர் முன்பே கூறினார் அல்லவா போரே வேண்டாம் என்று. பிறகு இப்போதும் அதைத்தான் கூறுவார். அடுத்த கணம் நீ குழலன், கம்பன், கடம்பன் என்று அனைவரும், எனது அரசர் போர் வேண்டாம் என்று எழுதியிருந்தாரா? அடுத்த கணம் வீரபாண்டியன் வருவிசை வீரனை பார்த்து முறைக்க, தெரியாமல் கூறிவிட்டேன். ஆம், அரசர் போர் வேண்டாம் என்றுதான் எழுதியிருந்தார். வீரபாண்டியர, பிறகு இது என்ன? எதற்காக நாம் போர் செய்தோம்? ஓ, உங்கள் அரசர் முன்பே அதை கணித்து விட்டாரா? பரவாயில்லையே. வருவிசை வீரன் முட்டாள், இந்த பாண்டிய தேசத்தின் இரவலசன் இவனும் முட்டாள் என்று கருதினேன். தேசத்திற்கு ஒரு புத்திசாலியாவது இருக்கிறானே, உங்களுடைய அரசன் சுந்தர பாண்டியன். போர் வேண்டாம் என்று கூறி நீங்கள் அனைவரும் போர் தொடுத்தீர்களா? அடே அப்பா, அப்படி என்றால் உங்களுடைய தேசத்தில் அரசருக்கென்று மரியாதை எதுவும் இல்லையா? அரசருடைய கட்டளையை அடிபணிந்து நீங்கள் எல்லாம் நடக்க மாட்டீர்களா? இப்படிப்பட்ட ஒரு அரசனிடம் தான் நான் ஒப்பந்தம் போட போகிறேன். அடச்சை, கேவலம். இப்படிப்பட்ட ஒரு அரசனிடம் என்னை கைது செய்து கொண்டு போய் நிற்க வைக்கப் போகிறீர்களா? ஏய், யாரடா நீங்கள் எல்லாம்? என்னடா தேசம் நடத்துகிறீர்கள்? என்னடா ஆட்சி செய்கிறீர்கள்? அடுத்த கணம் வீரபாண்டியரே, சந்திரபானு கூறுவது 100% உண்மை. என்ன இது? எங்களை ஏன் இப்படி செய்ய வைத்தீர்கள்? அவன் செய்த காரியம் தெரியும் அல்லவா? ஒரு ஒற்றனை கொண்டிருக்கிறான். அவன் யார்? அவன் நமது தேசத்தின் ஒற்றனா? அவனை சிங்கள ஒற்றன். அவனை கொன்றால் என்ன, பிறகு விட்டால் என்ன? நேற்று இரவு இப்படியா பேசினீர்கள்? சந்திரபானுடைய செயல்பாட்டுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்களா அல்லவா? கூறினேன் தான். ஆனால் பாண்டிய அரசர் போர் வேண்டாம் என்று எழுதிய செய்தி எங்களுக்கு தெரியாது.
அப்படி தெரிந்திருந்தால் நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டோம். இப்போது 300-400 வீரர்கள், அவர்களுடைய உயிர் பலிக்கு நீங்களே காரணம். நீ குழலா, என்ன வீரபாண்டியன் மீது பழியை போடுகிறாய்? 50 வீரர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று கொன்றது நீ. எதுவும் செய்ய வேண்டாம் என்று பொறுமையாக இருங்கள் என்று கட்டளையிட்டது வீரபாண்டியன். ஏச்சி நிறுத்து. நீயே கைதியாக உள்ளே இருந்தவன் எப்படியடா வெளியே வந்தாய்? என்ன என்ன கிளவரசை இங்கு நடக்கிறது? வருவிசை வீரன் எப்படியே வெளியே வந்தான்? எப்போதும் பகைவர்களாகவும் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கைது செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் கிருபாகரனுடைய கூட்டம் எப்படி போர்க்களத்தில் நுழைந்தது? பதுங்கி பதுங்கி இவன் தாக்குகிறான், இவன் போர் அறமின்றி செயல்படுகிறான் என்று நாம் கருதி கொண்டிருந்தால் பிறகு நீங்கள் நடத்திய இந்த குளறுபடிக்கு என்னதான் பெயர்? போதும் நீ குழலா, இனி ஒரு வார்த்தை வீரபாண்டியனை பார்த்து பேசினாய் பிறகு நன்றாக இருக்காது. ஏச்சி நிறுத்தலா, அனைத்து பிரச்சனையும் முன்னால் தான் வந்தது. அரசர் முன்பே கூறியிருந்தார் சந்திரபானுவை பார்த்து பொறுமையாகவும் அமைதியாகவும் பேசுங்கள் என்று. நீ ஒருவன் செய்த ஒரு விடயத்தினால் தான் இத்தனை குழப்பங்களும். அன்று மட்டும் நீ அமைதியாக இருந்திருந்தால், கோபப்படாமல் இருந்திருந்தால் இன்று அனைத்தும் சுமூகமாக முடிந்திருக்கும். நட்புக்கு இலக்கணமாக வீரபாண்டியர் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நீ செய்த விடயங்களுக்கெல்லாம் அவர் துணை போனார். அவருடைய நட்பு தூய்மையானது. அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாயே. பூனை குணம் கொண்ட புலியின் வழித்தோன்றல் அல்லவா? பிறகு எப்படியெல்லா செயல்படுவாய் நீ எல்லாம்? போதும். இதற்கு மேல் எனது பூர்வீகத்தை பற்றி ஏதேனும் பேசினாய் பிறகு என்னடா செய்வாய்? என்ன செய்வாய்? இத்தனை பேருடைய உயிர் போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போர் நடந்திருக்கிறது. பொருளற்ற போராக மாற்றியது நீ. இதற்கு காரணம் நீ. இப்போது இந்த போர்க்களத்தில் எந்த பொருளும் இல்லை, எந்த ஒரு விடயமும் இல்லை. அதுதானே உனக்கு பிரச்சனை? இந்த போர்க்களத்தின் முடிவில் ஒரு பிரளயத்தையே உருவாக்குகிறேன் என்று கூறிவிட்டு வருவிசை வீரன் வாளை சுழற்ற சந்திரபானுவுடைய தலை பறந்து மண்ணில் கீழே விழுந்தது. அடுத்த கணம் வீரபாண்டியன் வருவிசை வீரனை பார்க்க, பிறகு என்ன செய்தாய்? இப்போது பொருள் இருக்கும் அல்லவா? சாவக தேசத்தின் அரசன் பாண்டியர்களோடு இட்ட போரில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போனான். போர் தலைவன் வீரபாண்டியன், பாண்டிய தேசத்தின் இளவரசன். அவன் தலைமையில் நடந்த போரில் சாவக தேசத்தின் அரசனுடைய உயிரும் தலையும் கொய்யப்பட்டது என்பது வரலாறு என்று நாளைய சரித்திரம் எழுதும் நீ கொள்ளலா. அதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய். இப்போது பொருள் கிடைத்ததா? இந்த போருக்கான பொருளும் எனது நண்பன் அவன் எங்கு கால் பதித்ததற்கான பொருளும் என்று வருவிசை வீரன் கூறிக்கொண்டிருக்க, அடுத்த கணம் வானில் ஒரு இடி முழக்கம் சத்தமும் கேட்டது. இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் பாண்டிய அரசன் சுந்தர பாண்டியனும் பயணம் செய்தார். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.